அட்டகாசமான சுவையிலையும் அதிகமான ஆரோக்கியம் நிறைந்த தோசை ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய புரதச்சத்து இருக்கக்கூடிய இந்த தோசை ரெசிபி செய்கிறது ரொம்பவே சுலபம். அதே போல் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க. அடுத்து துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து உளுத்தம் பருப்பு. உங்கள்கிட்ட என்ன பருப்பு வகை இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ராஜ்மா சேர்த்துக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே அதிக புரதச்சத்து நிறைந்த எல்லா பொருளையும் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து சிகப்பு காராமணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருளும் நல்லா மூழ்கி வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 12 மணி நேரம் இதை நல்லா ஊறி வரட்டும். அப்போ தான் பருப்பெல்லாம் நல்லா ஊறி வரும். இப்போ 12 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். எப்பயும் போல் இட்லி தோசை மாவு எப்படி அரைப்பீங்களோ அது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பி திப்பியாக இல்லாமல் இது நல்லா ஸ்மூத்தான ஒரு இட்லி பேட்டர் மாதிரி இது இருக்கணும். இப்போ அரைச்சிட்டு இதை ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பருப்பெல்லாம் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்றது போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் தோசை செஞ்சும் சாப்பிடலாம். இல்லைனா தாளிப்பு கொடுத்து சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே சுவை அதிகமாக இருக்குங்க. அதனால் நான் இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 வெங்காயத்தை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகாயை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு தேவையான கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா தாராளமாக பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. எப்பயும் தோசை சுடுறது போல் இதை தோசை சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் திக்கான பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கூட நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுக்கு கிறிஸ்பியாக இந்த தோசை வரணுன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை நெய் இல்லை எண்ணெய் சேர்த்து எப்பயும் போல் தோசை செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஆரோக்கியமான தோசை ரெசிபி. மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவும் தேவையான ரெசிபி இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.